ஆண்டுகள் நீடித்து நிற்கும் தரமான பிரீமியம் குவாலிட்டி ரூஃபிங் மற்றும் ஆக்சசரிஸ் பெற சிறந்த இடம் ஜெராமே சன் ஃபைபர் ஷீட்ஸ் ஏஜென்சிஸ், திருச்சி. தந்தை பெரியாருடைய நினைவு தினம் இன்னைக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு பெரியாரை ஆதரிச்சு அரசியல் பண்ணணும், இல்ல எதிர்த்து அரசியல் பண்ணணும். பெரியாருங்கிற பேரை விட்டுட்டு யாருமே அரசியல் பண்ண முடியாது. அதான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு பெரியாருடைய 52வது நினைவு தினம். அவரோட சிலைக்கு, படத்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல பேர் மரியாதை பண்ணாங்க. அதே மாதிரி இன்னைக்கு எம்ஜிஆருடைய 38வது நினைவு தினம். மெரினா பீச்சில் இருக்கிற எம்ஜிஆர் இந்த சமாதிக்கு போய் எடப்பாடி பழனிசாமி மரியாதை பண்ணாரு. கருப்பு ட்ரெஸ்ல போயிருந்தாங்க. உறுதிமொழிலாம் வேற அங்க எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த வருஷம் முதல்வரா மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரா? அதான் வெளியில ஜெயக்குமார் பிரஸ் மீட் கொடுத்தாங்க. ஓபிஎஸ் டிடிவிலாம் ஜாயின் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னா கேட்டப்ப அது பொதுச் செயலாளர் தான் முடிவு பண்ணுவாரு, லெட்ஸ் வெயிட் அண்ட் சீங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. என்ன எப்பயுமே ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணுவீங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, நீ கடுமையா கேள்வி கேட்டீங்கன்னா நான் கடுமையா பதில் சொல்லுவேன். என்ன ஏதாவது கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாங்கன்னா நான் கடுமையா விமர்சனம் பண்ணுவேன். சும்மா போய் ஓனான தூக்கி பனியன்களை போட்டுக்க முடியாது இல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு கிளம்புனாரு. எனக்கு ஓபிஎஸ் மேல எந்த கோபமும் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஜெயக்குமாரோட பேச்சு. அப்படியா? அவர்தான் முதல்ல வெளியில சொன்னாப்புல சொன்னாரு. அப்ப இப்ப கூட சேர்த்துக்கலாம் போலங்கிற ஒரு எண்ணம் இருக்கா என்னன்னு தெரியல. அது என்ன ரீசன்னா, ஜெயக்குமாரோட மைண்ட் வாஷ் எல்லாத்தையுமே ஓபிஎஸ் பேசியிருக்காரு. அதெல்லாம் கேட்டுதான் வந்திருப்பாப்புல. ஓகே, ஓபிஎஸ் நம்ம நினைக்கிறதெல்லாம் பேசுறாப்புல, எதுக்கு எம்ஜிஆர் நினைவு திட்டிக்கிட்டு விட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி என்ன பேசியிருக்காரு ஓபிஎஸ்? இந்த புரசைவாக்கத்துல அதிமுக தொண்டை உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அதுல ஓபிஎஸ் பேசுறப்ப பழனிசாமின்னு பேரை சொல்றதோட எனக்கு வெக்கமா இருக்கு, அவர் கூட கூட்டணி போறதுங்கிறதே ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம். ஒரு போலி பொதுக்குழு நடத்தி பொதுச்செயலாளர் ஆகிட்டாரு அவரு. எல்லாருமே பாருங்க, இனிமேட்டு வெற்றி வெற்றி மாபெரும் இயக்கத்தை அடுத்த கூட்டு போறதா சொன்னாங்க. ஆனா 11 எலெக்ஷன்ல தோல்விதான் அடைஞ்சிருக்கு. ஒரு பெரிய இயக்கத்துக்கு எவ்வளவு தோல்வி தந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதனால ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுங்கிற ரொம்ப கான்பிடண்டா இருக்காப்ல ஓபிஎஸ். ஆமா, அதனால சரியான பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. பல தை கடந்துருச்சு, இன்னும் அவருக்கு ஒரு வழி பிறக்கல. ஆனா என்டிஏ கூட்டணிக்கு போக மாட்டோங்கிற ரேஞ்சுக்கு தான் அவரோட ஸ்பீச் இருக்கு. ஆமா, சோ ஏன்னா நேத்து ஒரு கருத்து கணிப்பார் நடத்தியிருக்காப்புல நிர்வாகிகள் கிட்ட. ஈஸியா நடத்திடலாம். தமிழ்நாட்டுல இருந்து நிர்வாகிகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுல 55 நிர்வாகிகளுக்கு மேல டிவிகே பக்கம் போறான்னு ஆலோசனை சொல்லியிருக்காங்களாம் ஓபிஎஸ்க்கு. டிஎம்கே பக்கம் போறான்னு சொல்லியிருக்காங்களாம். ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்த்துட்டு தான் வந்திருந்தாப்புல, முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ். அதனால 2 பக்கம் நமக்கு இப்ப கேட்டு ஓப்பனா தான் இருக்கு. அது நம்ம முடிவுதான். ஏற்கனவே செங்கோட்டையன் அங்க போயிருக்காப்புல, பொறுப்பெல்லாம் கூட வாங்கியிருக்காப்புல. நமக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருவாங்க. இல்ல, நம்ம கழகம் தான் இருக்குல்ல, இந்த குழுவை கழகமா மாத்திட்டு ஒரு கட்சி அங்க கூட்டணியில இணைஞ்சிடலாம். இந்த ஐடியாலாம் ஓபிஎஸ் கிட்ட இருக்கலாம். அதே மாதிரிதான் வைத்திலிங்கம், அவரோட ஆதரவாளர், அவர் கடுமையா எடப்பாடி திட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, குரங்கின் கையில மாட்டின ஒரு பூமாலை மாதிரி ஆயிடுச்சு அதிமுக. அதுல இருந்து ஓபிஎஸ் டிடிவிங்கிற பூவெல்லாம் பிச்சு போட்டுருச்சு அந்த குரங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இனிமே எடப்பாடி இருக்கும் வரை அதிமுக இணையவே மாட்டோம் அப்படின்லாம் உறுதியா சொல்லியிருக்காரு. ஏதோ இணைச்சுக்கு அவர் தயாரா இருக்கிற மாதிரியும் இவங்க வேணாம்னு சொல்ற மாதிரியும் அங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, அதே மாதிரி நேற்று பியூஷ் கோயல், எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் சந்திச்சு பேசியிருந்தாங்கல்ல, இந்திய கூட்டணியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு. அதுல செயல் திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்களாம். இப்ப பியூஷ் கோயல் சொன்னதா ஒரு தகவல், யாருமே டிவிக்கே விமர்சனம் பண்ண வேணாம், ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு டிஎம்கே ஓட்ட தான் பிரிக்க போறாரு, அப்புறதுக்கு நம்ம அவரை திட்டிக்கிட்டு அப்படின்லாம் சொன்னதா தகவல் வெளியாயிருக்கு. ஏடிஎம்கே ஓட்டு ஐயோ அதை மறந்துட்டேனேங்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு பியூஷ் கோயல். ஓகே, ஒரு சாஃப்ட் என்டி அலையன்ஸ் மாதிரி தான் டிவிக்கு ட்ரீட் பண்ணுது ஒரிஜினல் என்டி அலையன்ஸ். அதே மாதிரி நயனா நாகேந்திரன் கிட்ட விஜய் ஒரு ஸ்பாய்லரா அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. அப்படிலாம் நம்ம யாரையுமே சொல்ல முடியாதுங்க, அரசியல் இருந்தா நண்பனும் கிடையாது எதிரியும் கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு சாஃப்ட் கார்னர்ல தான் போய்கிட்டு இருக்காங்க விஜய் மேல என்டி அலையன்ஸ்ல இருக்க எல்லாருமே. இன்னொரு பக்கம் விஜய் அப்படிதான் போய்கிட்டு இருக்காரு. அவருடைய ஸ்பீச்ல ஒரே இடத்துல மட்டும் தான் ஒன்றிய அரசுன்னு சொல்லுவாரு, மற்றபடி பிஜேபினோ இல்ல மோடினோ அமித்ஷானோ ஒரு வாயிலிருந்து வராது. இதுல ஒரு முக்கியமான விஷயம், அதாவது சிறுபான்மையினர்கள் வாக்கு திமுக கிட்ட இருந்து விஜய் பிரிப்பாரு அப்படின்னு என்டிஏ நம்புறதா சொல்றாங்க. இது ஒரு தகவல் இருக்குல்ல. ஆனா பாஜகவை அட்டாக் பண்ணாம சிறுபான்மையினர்கள் ஓட்டு பிரியாது. இது திமுகவுக்கு தான் சாதகமா முடிய போகுது. ஸோ இவங்க ஏதோ ஒரு கணக்கு போட்டு பியூஷ் கோயல் அங்கேருந்து இங்கே ஒரு ராஜதந்திர கணக்குன்னு நினச்சி என்னமோ ஒன்று பண்ணியிருக்காரு. சரி, அதெல்லாம் போக போக தெரியும், பார்ப்போம். தூத்துக்குடியில் இந்த மத்திய மாவட்ட செயலாளர் இந்த பொறுப்பு எனக்கு தான்
கொடுக்கணும், கட்சியில நான் நிறைய உழைச்சிருக்கேன், விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தே நான் உழைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அஜிதா வந்து போராட்டம்லாம் நடத்தினாங்க. விஜயோட காரெல்லாம் மறிச்சாங்க. அதுக்கப்புறம் விஜய் உள்ள போயிட்டாரு. இதெல்லாம் நடந்தது பார்த்தோம். அதுக்கப்புறமுமே அவங்க வந்து அங்கே தர்ணா போராட்டத்திலலாம் ஈடுபட்டிருந்தாங்க, அஜிதாவும் அவரோட ஆதரவாளர்களும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஜிதாவோட அண்ணன் பில்லா ஜெகன் இவர் வந்து நீண்ட காலமாக விஜய் ரசிகராக இருக்காது, அதே நேரத்தில் திமுகலையும் பொறுப்பில் இருக்காரு. இவரோட அண்ணனுக்கும், அதாவது அந்த பில்லா ஜெகனுக்கும் ஆனந்துக்கும் வந்து உரசல் ஏற்பட்டதுனால தான் இவங்களுக்கு பதவி கொடுக்கல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் வந்து இப்போ வந்து அவங்க போராட்டம்லாம் நடத்தணுன்னா நிர்மல்குமார் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாரு. கடைசியாக வந்து ஓகே, நாங்கள் தர்ணாலேருந்து வாபஸ் வாங்கிக்கிறோம், உயிருள்ளவரையும் தளபதிக்காகவும் தமிழக வெற்றி கழகத்துக்காகவும் உழைப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் நடக்கும்போதே நைட்டு வந்து அறிவிப்பு வந்துருச்சு, மத்திய மாவட்ட செயலாளர் சாமுவேல் தான் அப்படின்னு. இவர் தான் இவங்க கடுமையாக எதிர்த்தாங்க. இந்த சாமுவேல் யாருன்னா அமைச்சர், திமுக அமைச்சர் கீதா ஜீவன் அவங்களோட உறவினர் தான் இந்த சாமுவேல். ஸோ திமுகவோட இருக்கவங்களுக்குலாம் கொடுக்குறீங்கிறது தான் இவங்க திரும்பியும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அரசியல்வாதிகள் எப்பயுமே அப்படிதான் இருப்பாங்க, எல்லாரும் ஒவ்வொரு கட்சியில இருந்துகிட்டா தானே ஃபேமிலி சேர்ப்பாங்க. ஆமா. இன்னொன்னு என்னன்னா, தர்ணா போராட்டம் நடந்துகிட்டு இருக்கப்பவே அஜிதாவுடைய ஆதரவாளர் ஒருத்தர், பாருங்க இவருக்கெல்லாம் ஒன்றிய செயலாளர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க, இவரோட லட்சணத்தை பாருன்னு ஒரு வீடியோ வந்து காட்டுறாங்க. சரி, அவர் ரீல்ஸ்ல வந்து லுங்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு, அவ்வளவு படின போட்டு. லுங்கி டான்ஸா? SRK ஃபேனா இருப்பாரோ, விஜய் ஃபேன் இல்லையா? இந்த மாதிரி ஒரு கோமாளியெல்லாம் நீங்க ஒன்றிய செயலாளர் ஆக்குனீங்கன்னா கட்சி எப்படி டெவலப் ஆகும்னு அஜித் ஆதரவாளர்களே, ஐ மீன் டிவிக்கு நிர்வாகிகளே புலம்புறாங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், அதை தான் வந்து பேர் மாற்றி VBG ராம்ஜி அப்படின்லாம் மாற்றிட்டாங்க. மாற்றினது மட்டும் இல்லாமல் நிறைய அதில் மாற்றங்களும் அந்த திட்டத்தில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எதிர்த்து இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்தியிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. மகாத்மா காந்தி பேரை மட்டும் இல்லாமல் அந்த திட்டத்தையே சீர்குலைச்சிட்டாங்க இவங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட கொந்தளிப்பாக இருக்குது. ஓகே, இன்னொரு பக்கம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிற அன்புமணி. காரணம் என்னன்னா, சேலத்தில் டிசம்பர் 29ஆம் தேதி ராமதாஸ் பாமக பொதுக்குழு வந்து நடத்த போறாங்க. ஏன்னா 2 பாமக இருக்குல்ல, அன்புமணி பாமக, ராமதாஸ் பாமக. ராமதாஸ் நான் தான் பாமகன்னு சொல்லிட்டு இருக்காரு, ஏன்னா நான் தான் நிறுவனர் அப்படின்றாரு. சரி, இப்ப என்னன்னா ஜிகேமணி என்ன சொல்றாருன்னா, அந்த 29ஆம் தேதி பொதுக்குழு நிகழ்ச்சியில ராமதாஸ் கூட்டணி அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு சொன்னதுனால அன்புமணி தரப்பு கொந்தளிச்சு போயிட்டாங்க. ஐயோ, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பாக்கியெல்லாம் இருக்கு, அதுக்கு முன்னாடி எப்படி நீங்க அறிவிக்கலாம்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை கடிதம் எழுதியிருந்தாரு. அது ஒரு ஒன்று கூடல் நிகழ்ச்சி தான், ஒரு கெட் டுகெதர் தான், அவங்க சும்மா பேசிக்கிறாங்க கூடி அப்படின்ட்டு. அதை நீங்க ஆதரிக்க கூடாதுங்கன்னு சொல்லிட்டு குமாருக்கு எழுதியிருக்காப்புல. குமார் ஏற்கனவே சார்ல பிஸி இருக்காது, வேற மேட்ரு. இப்ப என்னன்னா ஜிகே மணி சொல்றாரு, இது அன்புமணி கருத்தெல்லாம் ரொம்ப அபத்தமான கருத்து, 4000 பேர் ஒன்று கூட போறாங்க பொதுக்குழு மெம்பர்ஸ், அதுல கூட்டணி அறிவிப்பை வெளியிடுவார் அப்படிங்கிறாங்க. ஆனா ராமதாஸ் PMK இருக்காங்கல்ல, அவங்க வந்து NDA அலையன்ஸ்க்கு எதிரான மனநிலை தான் இருக்காங்க. பட் அன்புமணி தரப்பு வந்து NDA அலையன்ஸ் கூட ஒரு ஆதரவான நிலைப்பாடுல இருக்காங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு சின்ன யாருக்குன்னு. எதுவும் சொல்ல வேணாம், ஆனா அது மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா ராமதாஸ் வந்து நிறுவனர் நம்ம தாங்கிறதுனால கட்சி நமக்கு வந்துடும் நம்பிக்கிட்டு இருக்காரு. ஒரு தடவை மகாராஷ்டிராவுக்கு காலை போட்டு சரத்பவார்கிட்ட கேட்டார்னா தெரியும், ஏன்னா அவர் தான் தேசியவாத காங்கிரஸ நிறுவனர். ஆனா கட்சி யார் கையில இருக்குன்னா அஜித் பவார்கிட்ட போயிடுச்சு. இப்ப இங்க என்ன ஆக போகுது? அஜித் பவார் யாரோட இருக்காரு? NDA இருக்காரு. ஓகே ஓகே, புரியுது. அது பாரு, அவரு இத்தனைக்கும் சொந்த பையன் கிடையாது அஜித் பவார். அவருக்கே கொடுக்குறப்ப சொந்த பையன் கொடுக்காம இருப்பாங்க தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் கரெக்டா பார்த்துதான் எல்லாம் கொடுப்பாங்க. சரி, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சீமான் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு பக்கம் ஒரு கண்டன அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் ஓடுற அந்த போக்குவரத்து கழக பேருந்துகள் இருக்குல்ல, அதில் அரசு போக்குவரத்து கழகம் தான் இப்போ இருக்கு எல்லாத்துலேயும். இது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தான் இவ்வளோ காலம் இருந்தது. இப்போ ஏன் திமுக வந்து அது அரசு போக்குவரத்து கழகம்னு மாற்றிருக்காங்க? தமிழ்நாடுங்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையா? தமிழ்நாடு மண் இனத்துக்கு செய்கிற இதுதான் வந்து திராவிட மாடல் அரசோட லட்சணமா? இல்லை அந்த அந்த வண்ணப்பூச்சு இருக்குல்ல, அந்த மைப்பூச்சு அது வந்து தீஞ்சிருச்சு, அதாவது பெயிண்ட் வந்து தீந்துருச்சா, ஏன் எழுதலை? இல்லை அந்த ஒப்பந்தம் எடுத்தவர் வந்து ஊழல் பண்ணுறாரா? இவ்வளவு கேள்விகளை அடுக்கியிருக்காரு. தமிழ்நாடுன்னு வரணும்னு நாங்கள் புகார்லாம் கொடுத்துட்டோம், நடவடிக்கை எடுக்கல, பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துருவோம் அப்படின்னு வந்து கொந்தளிச்சிருக்காரு சீமான். தமிழ்நாட்டுக்குன்னா நான் வருவேன்டாங்கிறார் அண்ணன். ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அந்த அரசாங்க சங்க கூட்டமைப்பு ஜனவரி 6 கால வரையற்ற ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான திட்டமிடல் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்பவே ஒவ்வொரு மாவட்டத்தில் எப்படி பண்ணலாம், யாரையுமே ஆபீஸ் போடாம நம்ம பாத்துக்கணும், கடைசி வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடி வந்து கொடுக்கணுங்கிற மாதிரி பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள ஒரு நற்செய்தி வரும், முதலமைச்சர் அறிவிப்பார்னு வேற வந்து சொல்லியிருக்காரு. மேபி அந்த ஒரு அறிக்கை கொடுக்கணும்ல, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்களா, அந்த கமிட்டியோடைய
முழு அறிக்கையை கொடுத்துட்டு இதுதான் நற்செய்தின்னு சொல்ல போறாங்களா? ஆமா, அறிக்கை வெளியாயிடுச்சு, திரும்ப ஆட்சிக்கு வந்தோம்னா நிறைவேற்றிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த 10 அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்ற போறாங்களா? பொறுத்துட்டு தான் பார்க்கணும். 10 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற போறாங்களா? அந்த நம்பிக்கையெல்லாம் அவங்களுக்கே இல்லை. அதுல வந்து ஒரு பாதிக்கு மேலேயாவது வேணுங்கிறது தான் அவங்களோட டார்கெட்டா இருக்கு. ஸோ அதுக்கு தான் ஜாக்டோ ஜியோ வந்து போராட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு அது நடக்க போகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த பள்ளி கல்வித்துறை பத்தி பேசும்போது ஓமலூர், சேலம் மாவட்டம் ஓமலூர் பக்கத்துல கமாண்டப்பட்டிங்கிற அந்த கிராமத்துல உள்ள அரசு மேல்நிலை பள்ளி, அதுல என்னன்னா காலையில போய் பார்த்துருக்குறாங்க, ஒரு மாந்திரீக பூஜை நடந்தது மாதிரி அந்த ஹெச்எம்மோட ரூம் வாசல்ல கருப்பு மயில வந்து கோடு போட்டு அதுல வந்து ஒரு பொம்மை மாதிரி ஒன்று செஞ்சு வச்சு ஒரு குங்குமம் மஞ்சள்னு எல்லாத்தையும் தூவி வச்சு ஏதோ மாந்திரிக பூஜை செஞ்ச மாதிரி இருக்கு. யாரோ ஏதோ பண்ணிட்டாங்களா ஹெச்எம்க்கு எதிராங்கிற மாதிரி ஒரு விசாரணை இப்போ போயிட்டு இருக்கு. போலீஸ் வந்திருக்காங்க. ஹெச்எம்க்கு எதிரானா யாரு பண்ணுவா? அதுதான், இல்ல மாணவர்கள் வந்து விளையாட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா, எல்லா விசாரணையும் போய்கிட்டு இருக்கு. முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அவர் வந்து மத்திய அமைச்சராக இருந்தபோது 2011 அவரோட மகன் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு மின் உற்பத்தி நிறுவனத்தை சேர்ந்த சீனர்களுக்கு வந்து விசா வாங்கி கொடுத்துட்டாரு, சீனா நாட்டை சேர்ந்தவங்களுக்கு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அதை வந்து சிபிஐ வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. குற்றப்பத்திரிகையெல்லாம் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இப்போ டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் இவர் கார்த்தி சிதம்பரம் உட்பட அந்த 7 பேர் மேலே நீங்கள் குற்றச்சாட்டை வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விசாரணையை தொடருங்க அப்படின்னு சிபிஐக்கு சொல்லியிருக்கனால இது ஒரு நெருக்கடியாக மாறி இருக்கு கார்த்தி சிதம்பரத்துக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்துக்கு நெருக்கடியா இல்ல வாக்காள பெருமக்களுக்கு நெருக்கடியான்னு தெரியல. தேர்தல் ஆணையத்துக்கு என்ன நெருக்கடி, யாருக்கிட்ட இருந்து நெருக்கடி? அந்த சார் லிஸ்ட் ஒவ்வொரு மாநிலமா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல 97 லட்சம் பேர் வந்து காணோம். இப்ப கேரளால பாக்குறப்ப 24 லட்சம் பேர். பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இந்த நம்பரை பார்த்துட்டு. அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல வந்து பாக்குறப்ப 42 லட்சம் பேர், மொத்தம் 5,70 லட்சம் பேர் இருந்தாங்க. இப்ப 5,20 லட்சம் பேரா வந்து இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி சத்தீஸ்கருக்கும் வெளியிட்டு இருக்காங்க. அங்க ஒரு 27 லட்சம் என்ட்ரிஸ் வந்து நீக்கியிருக்கோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள், அதுல ஒரு 64,014 பேரோட வாக்குகள் அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க, இல்ல இரட்டை வாக்கு வச்சிருந்தவங்கள நீக்கியிருக்கோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்தா கூட இந்த 97 லட்சத்தை தாண்டல, 90+ தான் வருது. 95 லட்சம் எல்லாம் 3 மாநிலம் யூனியன் பிரதேசம் தெரிவிச்சிருந்தாங்க. எல்லாம் சேர்த்தா கூட 95 லட்சம் தான் வருது. இது வரைக்கும் தமிழ்நாட்டை யாரும் பீட் பண்ணல எந்த மாநிலமும். அதான் பார்க்கலாம் இந்த மாநிலங்கள் வரப்ப பீட் பண்ணுமா அப்படின்னு. இன்னைக்கு எல்விஎம் அப்படிங்கிற அந்த ராக்கெட்ல ப்ளூ பேர்ட் அப்படிங்கிற செயற்கைக்கோளை இஸ்ரோ வந்து வெற்றிகரமா விண்ணில் செலுத்தியிருக்காங்க. அதுவும் வந்து அந்த ப்ளூ பேர்டு வந்து அந்த பாகுபலி ராக்கெட் கொண்டு போய் ப்ளூ பேர்டை அங்கே நிறுவிருச்சு விண்ணில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய சாதனை அப்படிங்கிறதுனால பல பக்கம் பாராட்டு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பிரதமர் மோடியும் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இந்த ப்ளூ பேர்ட் அப்படிங்கிறது நம்ம கம்யூனிகேஷன், அந்த ப்ராட்பேண்ட் சர்வீஸ்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் இஸ்ரோ தரப்புல சொல்றாங்க. ஓகே, ஆந்திரா ஸ்ரீஹரிகோட்டால தான் ஏவப்படுது. ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு யாராவது குவாண்டம் அறிவியலுக்காக நோபல் பரிசு வாங்கினீங்க அப்படின்னா 100 கோடி அரசு சார்பா பரிசு தரப்படும்ங்கிறது அறிவிச்சிருக்காங்க. 100 கோடி. ஓகே, குவாண்டம் பிசிக்ஸ்ல அவர் சொல்றாரு, பட் அமைதிக்கு தான் நம்ம கிட்ட ஹெவியா ஒரு காம்படிட்டர் இருக்காரு. பட் அவர் 100 கோடி கொடுத்தாலும் வேணான்றவாரு. சரி, ஓகே, அப்படி அறிவியல் சார்ந்து ஒரு வளர்ச்சி பாதையை பத்தி பேசினா ஓகேவா இருக்கும் இந்தியாவில எல்லாருமே. ஆனா சில பேர் இன்னும் அந்த மதம் சார்ந்து பேசிட்டு இருக்கதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அது கிறிஸ்துமஸ் காலகட்டம், எல்லா இடங்கள்லயும் அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டார் எல்லாம் பாக்குறவே நமக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கு. இந்த சூழல்ல வந்து ஒடிசால ரோட்டோர வியாபாரி இருப்பாங்கல்ல, இந்த சாண்டாவுடைய அந்த கிளவுஸ் இதெல்லாம் வித்துக்கிட்டு இருந்திருக்காரு அவரு. கார்ல வந்து ஒருத்தர் வந்து இது இந்து ராஷ்டிரம், இங்க எப்படி நீங்க வந்து கிறிஸ்துவ பொருள்லாம் விற்கலாம், உடனே நீங்க அப்புறப்படுத்தலைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு வந்து மிரட்டி இருக்காரு. வேணா நீங்க ஜெகநாதர் பொருள் வேணா வித்துவாங்கன்னு இருக்காரு. நானும் இந்து தாங்கன்னு ஒரு சொல்லியிருக்காரு. அப்புறம் எதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி கிறிஸ்துவ பொருளை நீ வைக்கணும்னு சொல்லிட்டு மிரட்டி போயிருக்காரு. எங்க இருந்து? ஜெர்மன்கார் அது. அவங்க எல்லாம் வந்து சொகுசுகார் வந்துட்டு போவாங்க. ஆனா ஏழை எளிய மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை வித்தா கூட அதை கூட மதத்து ஒரு சாயத்தை வந்து பூசி ஒரு மிரட்டுறது எந்த விதமான நியாயமும் கிடையாது. இந்த வீடியோ பயங்கர வைரலா இருக்கு, ரொம்ப வருத்தமாவும் இருக்கு நமக்கு. பாவம் அந்த பையன் அவ்வளவு தொப்பி வச்சு ரூட் ஓரத்துல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா போல. அவங்க வயிற்றுல அடிச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் என்னன்னா, மத்திய பிரதேசத்துல அர்ஜுன் பார்கவ்ங்கிற ஒரு லேடி, இவங்க வந்து பிஜேபியோடைய மாவட்ட துணைத் தலைவரா இருக்காங்க. ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்துல உணவு போறதா சொன்னதுனால மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் உள்ள வந்து போயிருக்காங்க.
உடனே அவங்களை தடுத்து நிப்பாட்டி மாற்றுத்திறனாளி கூட பார்க்காம வந்தம்மா வந்து என்ன மத மாற்றம் செய்றீங்கன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கு. எவ்வளவு ஒரு கொடூரமான மனப்பான்மை இருக்கு பாத்தியா. இங்க இந்த நாட்டுல உணவு கிடைக்கல, அது ஏதோ ஒரு வகையில கிடைக்குதுன்னா அதுலயும் மதத்தை பூத்தி நாங்க கிடைக்க விட பண்ண மாட்டோம், அவங்களுக்கு கிடைக்க கூடாது உணவுன்னு நினைக்கிறாங்க போல. இந்த மாதிரி ஆட்கள், இந்த இந்துத்துவ ஆட்கள் வந்து எல்லா பக்கமும் பரவி இருக்காங்க. ஒடிசாலையும் இப்ப பாஜக ஆட்சி தான் நடக்குது. பட் அவங்க எல்லாம் வேடிக்கை தான் பார்ப்பாங்க இதெல்லாம். இன்னொரு பக்கம் வந்து பாஜக பத்தி பேசும்போது நியூ டெல்லி, அதாவது டெல்லியில வந்து இவங்க ரேணு சௌத்ரி அப்படின்னு ஒரு கவுன்சிலர், இந்த கவுன்சிலர் அங்கே உள்ள ஒரு முனிசிபாலிட்டி பார்க்கில் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு ஆப்பிரிக்கன் ஃபுட்பால் கோச் அங்கே ஃபுட்பால் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு ஹிந்தி கற்றுக்கணும், அவர் இந்த நாடே கிடையாது, இருந்தாலும் நீ ஹிந்தி கற்றுக்கணும், 1 மாதத்துக்குள்ளே ஹிந்தி கற்றுக்கலாம், இந்த பார்க்குள்ளே நீ நுழைய முடியாது அப்படின்னு கண்டபடி மிரட்டுறாங்க. அந்த வீடியோ வைரல் ஆனோன்னா பல கண்டனங்களும் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்டு, நான் வந்து அப்படி சொல்லலை, எந்த இன்டென்ஷனும் இல்லை எனக்கு, அவர் வந்து கற்றுக்கணும் அப்படின்லாம் நான் வந்து ஒரு இதில் தான் சொன்னேன், அப்படிலாம் தப்பாக சொல்லலைன்னு மன்னிப்பு கேட்டு இப்போ ஒரு வீடியோ வந்துருக்கு. மத பிரச்சனை, மொழி பிரச்சனை, இதெல்லாம் இப்போ எவ்வளோ இருக்கு நாட்டில். அதெல்லாம் தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் இதை கையில் எடுக்கிறாங்க, ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2017 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அந்த உன்னாவ் பகுதியில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் யாருமே மறந்திருக்க மாட்டோம். அங்கே உள்ள பிஜேபி எம்எல்ஏ, உன்னாவ் தொகுதியோட பிஜேபி எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்கார் வேலை வாங்கி தரதா சொல்லி ஒரு பெண்ணை வர வச்சு அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ண அந்த சம்பவம் நாட்டையே அதிர வச்சுது. அதில் வந்து அவர் மேலே வழக்கு பதியவே அவங்க ரொம்ப போராட்டம் நடத்த வேண்டியதாக இருந்தது. மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கூட வழக்கு பதியாமல் இருந்தாங்க. அவங்க அப்பாவை வந்து தாக்குனாங்க, அந்த பெண்ணோட அப்பாவை. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் தாக்குனாருன்னு சொல்லி அவரையே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. அவரோட சித்தப்பா வந்து போராட ஆரம்பிச்சாரு. அவரையும் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தில் கொலை மிரட்டல்னு அவரையும் கைது பண்ணி உள்ள வச்சாங்க. இப்படி பல போராட்டங்களுக்கு அப்புறம் சிபிஐ கைக்கு போச்சு. அவர் வந்து அந்த குல்தீப் சிங் செங்கார் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணாங்க. அவங்க வந்து 2019 சாட்சி சொல்றதுக்காக அந்த பெண் வந்து போயிட்டு இருந்த போது லாரியை வந்து விட்டு இடிச்சு கொலை பண்ண பார்த்தாங்க. அவங்க பழச்சிக்கிட்டாங்க, ஆனால் அவங்க சித்திகள் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ சிபிஐ வழக்கு நடத்தி அவருக்கு 10 ஆண்டுகள் சிறையும் வாங்கி கொடுத்தாங்க. யூபி அரசு 25 லட்சம் ரூபாய் அந்த பெண்ணுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதில் பாதிக்கப்பட்ட பெண் திருமணமாகி 2 குழந்தைகளோட இருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, டெல்லி நீதிமன்றம் அவருக்கு வந்து தண்டனை கொடுத்துருந்தாங்க அந்த 10 ஆண்டுகள். அதில் மேல்முறையீடு பண்ணியிருந்தாரு. அந்த மேல்முறையீடு வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால இப்போ நாங்கள் அவருக்கு ஜாமீன் கொடுக்குறோம். அவர் அந்த பெண் இருக்கிற ஏரியாக்குள்ள ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள அவர் போகக்கூடாது, போனா ஜாமீன் கேன்சல் ஆயிடும்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இப்ப அந்த பெண் திரும்பியும் கதற ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப வெளியே வந்துட்டேன், என்னோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுச்சு, என் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அந்த பாஜகவோட முன்னாள் எம்எல்ஏவை மாலை போட்டு வரவேற்கல, அவ்வளவுதான். ஆனா வந்து பெரிய வரவேற்பு அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பில்கிஸ் பானு வழக்குல நம்ம பார்த்தோம், குஜராத்ல மாலையெல்லாம் போட்டு அந்த கன்விக்ட்ஸை வந்து வரவேற்றிருந்தாங்க. ரொம்ப கொடுமையாக தான் இருக்கு, ரொம்ப சோகமாகவும் இருக்கு. 2 குழந்தை வேற இருக்குங்கிறீங்க, எல்லாம் கேட்குறப்பே ரொம்ப பதவிப்பாக தான் இருக்கு. சரி, இன்னொரு பக்கம் லண்டன்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் மல்லையாவும் லலித் மோடியும். விஜய் மல்லையாவோட பிறந்த நாள் பார்ட்டி, அதுக்கு லலித் மோடி எல்லாம் போய் வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காரு. நாங்க இந்தியாவிலிருந்து தப்பி ஓடியவர்கள், மிகப்பெரிய தப்பி ஓடியவர்கள் அப்படின்லாம் வந்து பெருமையா வேற பேசிக்கிறாங்க. ஏன்னா விஜய் மல்லையா இந்தியாவில இருந்து பேங்க்ல எல்லாம் கடன் வாங்கி ஒரு பல்லாயிரக்கணக்கான பணத்தை, கோடி பணத்தை ஆட்டையை போட்டு வெளிநாடு போனவர். லலித் மோடி 2010 அந்த IPL அந்த ஒளிபரப்பு இதுல உரிமத்துல வந்து ஊழல் பண்ணிட்டு 125 கோடிக்கு மேல அபேஸ் பண்ணிட்டு கிளம்பி வந்து போனவர். இப்போ 2 பேர் லண்டன்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா பாருங்க, இன்டர்நெட் பிரேக்கிங் ஆகிற மாதிரி நாங்கள் விஷயத்த நாங்கெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு வேற ஒரு கொளுத்தி போட்டிருக்காப்புல லலித் மோடி. மக்கள் பண்ற பணத்தை சுரண்டிட்டு ஓடினவங்க இன்னைக்கு ஜாலியா அங்க போய் இருக்காங்க. அதான் கேலி பண்றதா சொல்றாங்க. இந்திய அரசாங்கத்தையும் நம்ம சட்டத்தையும் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு பணம் இருக்கிறதுனால கேலி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நெட்டிசன்ஸ் எல்லாம் வந்து கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள தப்பிக்க விட்டதே இங்க உள்ள அரசாங்கம் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் வேற இருக்கு. சரி, இதுக்கு இடையில இந்தியாவுக்கு பெரிய தலைவலியா மாறி இருக்கு அந்த வங்கதேச வன்முறை. அங்க உஸ்மான் ஹாதி அப்படிங்கிற ஒரு மாணவ தலைவர், இவர் இந்தியாவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தாரு. அவரை மர்ம நபர்கள் வந்து சுட்டு கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஷிக்தேர் அப்படிங்கிற இன்னொரு மாணவ தலைவரும் சுடப்பட்டிருக்காரு. அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. இது 2த்துக்கும் பின்னாடி இந்தியா தான் இருக்குன்னு அங்க ஒரு வதந்தியை பரப்பி விட்டு இந்தியாவுக்கு எதிரான கோஷங்கள் வந்துட்டு இருக்கு. இந்தியாவோட அந்த சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சிலிகுரி பகுதி, அதுதான் வந்து இந்திய மைய பகுதியில இருந்து வடகிழக்கு மாநிலங்களை
வந்து இணைக்குது. அந்த பகுதியை வெட்டி தனியாக எடுத்துருவோம், வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவிலேருந்து பிரிச்சுருவோங்கிற ரேஞ்சுக்கு அங்கே உள்ள அரசியல் தலைவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கிடையில் அங்கே உள்ள சிறுபான்மையினர்களான இந்துக்களுக்கும் மேலேயும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. திபு சந்திர போஸ் அப்படிங்கிற ஒரு இந்து இளைஞர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. அது இந்தியாவிலையும் கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்துத்துவ அமைப்புகள்லாம் இங்கே உள்ள டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகத்துக்கு முன்னாடி போராட்டம்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேர்தல் வேற நடக்க போகுது. இதுக்கு பின்னாடி இந்த வன்முறை எல்லாத்துக்கும் பின்னாடி சீனாவும் பாகிஸ்தானும் தான் எண்ணெயை ஊற்றி அதை எரிய வச்சுட்டு இருக்கதா இந்திய உளவுத்துறை நம்புது. பட் ஒரு இக்கட்டான சூழல் தான் இந்தியாவுக்கு வங்கதேசத்தோட அந்த பிரச்சனை அப்படிங்கிறது. ஓகே, அமெரிக்காவோட இராணுவ தலைமையகமான பென்டகன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைனா வந்து ஒரு போர் நடத்தி தைவானை 2027க்குள்ள சைனாவோட இணைச்சிக்குவாங்க, அதுக்கான வேலைகளை சைனா பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு போர் வருங்கிற மாதிரி அமெரிக்கா கணிச்சிருக்காங்க. அதான் போர்க்கப்பெல்லாம் கட்டுமான பணிகள் தொடங்குன்னு உத்தரவு போட்டிருக்காரு. நேற்று வந்து படங்கள்லாம் காட்டிக்கிட்டு இருந்தாரு ட்ரம்ப். அந்த போர்க்கப்பலுடைய பேரு ட்ரம்ப் கிளாஸ் பேட்டில் ஷிப்பு. ஓகே, சுமார் 30,000 டன்ல இருந்து 40,000 டன் உள்ள போர்க்கப்பலை ரெடி பண்ண போதும் அமெரிக்கா. முதல் கட்டமா 2 கப்பலை தயாரிக்க போறாங்கன்னா, அப்புறம் 25 கப்பலும் தயாரிக்க போறாங்கன்னா, தைவானுக்கு விற்க போறாங்க போல, அப்படிதான் தெரியுது. இவ்வளவு கப்பலை தயாரிச்சுன்னு அமெரிக்கால வச்சுக்க போறாங்க போர்க்கப்பல். அதுல எல்லா விதமான ஆயுதத்தையும் அந்த கப்பல் வந்து ஏவ முடியுமா? சூப்பர் சோனிக்கு சாதாரண ஏவுகணையில் ஆரம்பிச்சு எல்லா விதமான ஆயுதங்களையும் ஏவ முடியும். இது உலகத்துக்கே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய போர்க்கப்பல்னு சொல்றாங்க. ஒண்ணு உருவாக்குறாங்கனாலே இதை பயன்படுத்துறதுக்கு தான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு காருக்கு பின்னாடி கீப் டிஸ்டன்ஸ் இஎம்ஐ பெண்டிங்னு வந்து போட்டிருக்காங்க. இது வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த போட்டோ. இது கர்நாடகாவில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டுக்காரங்க சொல்றாங்க, இதெல்லாம் எப்போ நம்ம ஆளுங்க குட்டியான வண்டி பின்னால முட்டி விடாத எல்லாம் கடன்னு எழுதிட்டாங்க தெரியுமா? போவியாங்கிட்டு இவ்வளவு ரீசார்ஜ் பண்றோம், ஒரு கேலண்டர் கொடுத்தா என்னவா? அதுலயும் 28 நாள் தான் இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு ஜியோ சொல்ற மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாருமே 28 நாள் தானே. ஆமா. ஓடி ஓடி இழைச்சது இந்த டிவிக்கள் மட்டும்தான். இப்ப எல்லோரு வீடுகளிலும் ஸ்லிம்மான ஸ்மார்ட் டிவிகள் இருக்கு. எவ்வித எதிர்பார்ப்புகளும் இல்லாதவரை வாழ்க்கை ரொம்ப இயல்பாகத்தான் இருக்கும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது ஓபிஎஸ் வந்து கொடுத்துடலாம். அவருக்கு தமிழ்லயே பிடிக்காத வார்த்தை என்ன தெரியுமா? பழனிசாமி தான். வெக்க கேடா இருக்கு இந்த பேரை சொல்றதுக்கே அப்படிங்கிறாங்க. ஓகே, ஒரு காலத்துல 2 பேரும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அண்ணே அவரு பாராட்ட இவரு அண்ணேன்னு வந்து சொல்ல அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. இந்த பேரை சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு, கேடா இருக்கு அப்படின்லாம் சொல்றாரு அவரு. அதனால தமிழ் எனக்கு பிடிக்காத வார்த்தை அதே வந்து கொடுத்துடலாம் ஓபிஎஸ்க்கு. ஆமா, நாளை சந்திப்போம். நன்றி. சவுண்ட் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப், ஹீட் ரெசிஸ்டன்ஸ், உங்களின் ரூஃபிங் சார்ந்த தேடல் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே இடத்தில். திருச்சியின் நம்பகமான மொத்த விற்பனையாளர் ஜெராமே சன் ஃபைபர் ஷீட்ஸ் ஏஜென்சிஸ், திருச்சி.